Hello, hello, hello. Hello, hello guys. Hello guys, can you hear me? Can you hear me guys? Okay. Okay guys. Okay guys, audio video எல்லாம் clear-ஆ இருக்கா அப்படிங்கறதை எனக்கு சொல்லிடுங்க guys, so that I will start the class. ஓகேங்களா? Okay. Okay guys, just let me know audio video எல்லாமே clear-ஆ இருக்கா அப்படிங்கறது மட்டும் எனக்கு சொல்லிடுங்க, so that I will start the class guys. Okay, just ஒரு comment மட்டும் பண்ணிடுங்க guys. ஓகேவா? Okay guys, fine. Okay. Okay guys, so class இப்போ start பண்ணிடலாமா guys? Yes, okay guys, so let me start the class. ஓகேவா? Okay guys, so இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் SBI prelims-க்கான full mock test தான் இப்போ பார்க்க போறோம் guys. இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஸோ அந்த 30 மார்க்ஸ்க்கு நீங்கள் SBI Clerk prelims-ல என்ன questions expect பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான், லைக் அதே டைப் ஆஃப் questions தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் guys. Okay, so let me move on to the first question guys. Okay, so take your time for this guys. நான் உங்களுக்கு ஒவ்வொரு questionக்கு ஒரு 30 seconds கொடுப்பேன், ஸோ அந்த டைமை எடுத்துக்கோங்க guys. and அதுக்கு முன்னாடி இது என்ன டைப் ஆஃப் question அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். 4 alternatives are given as substitutions for the highlighted part, one of which will improve the sentence. Choose the correct alternative. In case no improvement is needed, choose the option no improvement required அப்படின்னு இருக்கு. அதாவது this is called as phrasal replacement guys. ஓகேங்களா? இங்கே ஒரு phrase லைக் போல்டில் கொடுத்துருக்காங்கல்ல, ரெட் கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து இதே தான் வரணுமா இல்லை இதை ரீப்ளேஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ ஆன்சர் பண்ணணும் கைஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் டேக் யூர் டைம் கைஸ். இதுக்கான 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் எடுத்துகிட்டு உங்களோட ஆன்சர் என்னவோ அதை என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கைஸ். ஓகே, The government will soon launch the electoral bond scheme to fund political parties as proposed in this year's budget, Union Finance, Defense and Corporate Affairs Ministers Arun Jaitley said on Sunday அப்படின்னு இருக்கு. Okay guys, fine guys. So இப்போ இதோடது பார்த்தீங்க அப்படின்னா the government will soon launch, ஜென்ரலாக will அப்படிங்கிறது வந்து will அப்படிங்கிறது மாடல் வேர்ப் கைஸ். ஓகேங்களா? ஒரு மாடல் வேர்ப் will வந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணி V1 வரணும் கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா will this launch அப்படிங்கிறது V1 ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ திஸ் ஃபார்மேட் இஸ் கரெக்ட். will soon launch அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கு பதிலாக will would quick அப்படின்னு வருமா கைஸ்? நோ, திஸ் ஒன் won't come. will fastly அப்படின்னு ஒரு வேர்டே கிடையாது கைஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் ஒன் இஸ் ஆல்சோ ராங். will soonly அப்படின்னு ஒரு வேர்டே கிடையாது. would இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா would quick ஆர் would shift அப்படின்னு வரக்கூடாது, would shiftly அப்படின்னு தான் வரணும். புரியுதுங்களா கைஸ்? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா the government will soon launch அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. இதில் இருக்கிற வேறு எந்த ஆப்ஷனுமே இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக வராது. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா no improvement is required அப்படிங்கிறதா இதோட கரெக்ட் ஆன்சர் கைஸ். ஓகே, now let's move on to the next question guys. Take your time for this. 42 years after Sholay and Gabbar Singh etched them into cinematic history on the rocky terrain of Ramanagaram அப்படின்னு இருக்கு. ஓகே கைஸ், ஸோ இதை என்ன ரீப்ளேஸ் பண்ணணுமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத you just let me know. ஓகே, okay guys, your time is up. Okay guys, so let me move on to this one guys. Second one பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா 42 years after Sholay and Gabbar Singh. அப்படின்னா என்னதுன்னா அப்படிங்கிறதோட மீனிங் என்னதுன்னா இஸ் டீப்லி ரூட்டட் இன்டு த மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட மெமரியில் ரொம்ப ஆழ் மனதில் பதிஞ்சிருக்கிறது தான் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ etch them into cinematic history அப்படின்னு இருக்கு. On the rocky terrain of 42 years after Sholay and Gabbar Singh etched them into வருமா.
ஆர் etched themselves அப்படிங்கிறது வருமா, ஆர் etched himself கண்டிப்பாக வராது, ஏன்னா ரெண்டு பேரை பற்றி சொல்கிறாங்க. ஸோ himself கண்டிப்பாக வராது. etched them அப்படிங்கிறதும் வராது. etched them into அப்படிங்கிறத விட etched themselves அப்படிங்கிறதான் கரெக்டாக இருக்கும். ஸோ திஸ் ஒன் இஸ் ஆல்சோ ராங். etching themselves அப்படிங்கிறது வராது கைஸ். ing ஃபார்மேட்டில் இந்த இடத்துல வராது. நம்ம etched them அப்படிங்கிறது ஒரு etched them ed ஃபார்மேட், ஒரு பாசிவ் வாய்ஸ் ஃபார்மேட்டில் தான் சொல்லணும். ஸோ திஸ் ஒன் இஸ் ஆல்சோ ராங். ஸோ etched themselves அப்படிங்கிறது 42 years after Sholay and Gabbar Singh etched themselves into cinematic history on the rocky terrain of Ramanagaram அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல etch themக்கு பதிலாக etched themselves அப்படின்னு வந்ததுன்னா இந்த இடத்துல பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும் கைஸ். ஸோ this should be replaced with etched themselves. Okay, now let's move on to the next question guys. Take your time. The boy is a student of class 9 and girl is reporting to be around 18 years old. அப்படின்னு இருக்கு. வேர் ரிப்போர்ட்டட் வரணுமா, வாஸ் ரிப்போர்ட்டிங் or is reported or no improvement is required. இதில் எது வரணும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, the boy is a student of class 9 and the girl is reporting to be around 18 years old. Okay. Okay guys, so இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா the boy is a student of class 11 and the girl is reporting to be around. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா passive voiceல தானே guys வரும். the girl is reported to be around. the girl is reportingனு சொல்லக்கூடாது, girl is reported to be around. girl அப்படிங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்டாக ஆக்ட் பண்ணாது, புரியுதுங்களா கைஸ். ஸோ the girl is reported, அதாவது பாசிவ் வாய்ஸில் தான் இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கணும். ஸோ பாசிவ் வாய்ஸில் இருக்கிறதுனா என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், b + v3 ஃபார்மேட்டில் இருக்கணும், கரெக்டாக. ஸோ வேர் ரிப்போர்ட்டட் கரெக்டாக இருக்குமா, இந்த இடத்துல யாரை பற்றி சொல்கிறாங்க, கேர்ளை பற்றி சொல்கிறாங்க. ஸோ வேர் எதுக்கு வரணும், ஸோ this one is also wrong. was reporting, ஸோ இது கண்டிப்பாக வராது, ரிப்போர்ட்டிங் வராது. is reported கரெக்டாக இருக்குமா, ஏன்னா இங்கேயும் இஸ் தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி பாசிவ் வாய்ஸில் வரணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல is reported அப்படிங்கிறது வந்தால் கரெக்டாக இருக்கும் guys. Okay, so it should be replaced with is reported. Now let's move on to the next question guys. Take your time. A teenager has died while his girlfriend survived when the couple attempted suicide at G. Radpat village under Dashmantpur block in Korapur district of Odisha அப்படின்னு இருக்கு. Okay. Okay guys. Fine. So let me solve this one guys. Okay, so இது பார்த்தீங்க அப்படின்னா a teenager has died while his girlfriend survived when the couple attempted suicide அப்படின்னு இருக்கு. the teenager has died. ஆக்சுவலாக die அப்படிங்கிற verb இருக்குல்ல கைஸ், die அப்படிங்கிற verb வந்து intransitive verb அப்படின்னு சொல்லுவோம். intransitive verb அப்படின்னா என்ன கைஸ், intransitive verb அப்படின்னா இட்ஸ் a verb with like without object அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் passive voice ஃபார்மேட்டில் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது கைஸ். ஓகேங்களா, லைக் என்ன சொல்கிறது கைஸ், பாசிவ் வாய்ஸ் ஃபார்மேட்டில் இட் ஷுட் லைக் என்ன சொல்கிறது கைஸ், there is no பாசிவ் வாய்ஸ் ஃபார்மேட். நமக்கு வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படிங்கிறதுனால நமக்கு தேவையில்லை. ஹேஸ் டைட் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ இந்த இடத்துல டை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டை இட்ஸ் அ வேர்ப். இது ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வரணும் அப்படின்னா டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ஜெக்டிவ் ஃபார்மேட்டை டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டெத் அப்படின்னு வந்ததுன்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். ஓகேங்களா, இதோட ஜென்ரல் ஃபார்மேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கைஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல டீனேஜர் ஹேஸ் டைட் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல ஹேஸ் டைட் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக தான் கரெக்டாக இருக்குது. வாஸ் டைட் வருமா கைஸ், b + v3, அதாவது உங்களுக்கு ஒரு பாசிவ் வாய்ஸ் ஃபார்மேட்டில் வரணுமா, நோ வரக்கூடாது. வாஸ் டையிங் வருமா, நோ. has been died வருமா கைஸ், நோ. ஆல்ரெடி has died அப்படின்னு இருக்கு. ஸோ has been died அப்படிங்கிறது தேவையில்லை, had been diedum தேவையில்லை. ஸோ has died அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது கைஸ் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல no improvement is required. Okay, now let us move on to the next question guys. Take your time for this. A city-based company has claimed to have launched the first biogas-fueled bus in Kolkata, keeping a flat fare of just அப்படின்னு இருக்கு. ஓகே கைஸ், ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் v3 to have is claimed to have launch. Okay,
ஓகே ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா பாசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. சிட்டி பேஸ்ட் கம்பெனி ஹஸ் கிளைம்ட் டு ஹேவ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கணும் கைஸ், டு ஹேவ் லான்ச்னு வந்திருந்ததுனா கரெக்டாக பாசிவ் வாய்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஹஸ் கிளைம்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஹஸ் கிளைம்ட் டு ஹேவ் இந்த இடத்துல ஹஸ் கிளைம்ட் அப்படின்னு ஒரு பாசிவ் வாய்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும்போது டு ஹேவ் லான்ச்டு அப்படின்னு இருந்தால் தான் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் கைஸ். டு ஹேவ் லான்ச்டு இருக்கா, எஸ் இங்கே இருக்குது. டு ஹேஸ் லான்ச்டு வருமா, நோ கைஸ். டு ஹேஸ் லான்ச்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல வராது. ஸோ ஹேஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள். டு ஹாவ் பீன் லான்ச்டு நோ, டு ஹாவ் பீன் லான்ச்சிங் நோ கைஸ். ஸோ டு ஹாவ் லான்ச்டு அப்படிங்கிறதா இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் கைஸ். ஸோ திஸ் இட் ஷுட் பி ரீப்ளேஸ்ட் பை டு ஹாவ் லான்ச்டு. ஓகேங்களா, ஃபைன் கைஸ். ஸோ now let's move on to the next question கைஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா காலம் 1ஐயும் காலம் 2ஐயும் நீங்கள் மேட்ச் பண்ணணும் கைஸ். இட்ஸ் அ மேட்ச் த காலம் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின். ஸோ டேக் யூர் டைம் ஃபார் திஸ் கொஸ்டின் கைஸ். எது எது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். 30 செகண்ட்ஸில் அதுக்கு மேலே டைம் எடுத்தாலும் இட்ஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். ஓகே, ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜாஸ்தி டைமே கண்டிப்பாகவே இருக்கும். Sorry guys. Okay guys, so first sentence A எடுத்துக்கலாம் guys. ஓகேங்களா, it requires a rapid interpretation of the meaning behind another's gaze. gaze அப்படின்னா உத்து பார்க்குறதுன்னு சொல்லுவாங்களா, ஸ்டாரிங் அந்த மாதிரி. ஓகேங்களா, it requires a rapid interpretation of the meaning behind another's gaze activities and convey social dynamics without a gesture or spoken word அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குமா, நோ. இதுக்கும் ஒரு மீனிங் ரிலேட்டடாக இல்லை. நெக்ஸ்ட், behind another's gaze but the trade-off for the speed of that interpretation is a mistaken understanding of gaze. இங்கேயும் gaze இருக்குது, இங்கேயும் gaze இருக்குது, ரிலேட் ஆகுதா அப்படிங்கிறத திரும்ப நம்ம செக் பண்ணலாம். It requires a rapid interpretation of the meaning behind another's gaze but the trade-off for that speed of that interpretation is the mistaken understanding of gaze அப்படிங்கிறாங்க. இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதா கைஸ்? ஸோ ஏயும் ஈயும் மேட்ச் ஆகுது. ஏயும் ஈயும் இருக்கிற மாதிரி எந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே அதுக்கு வந்துருங்க கைஸ். இது கிடையாது, இதில் ஏஇ இல்லை. ஸோ ஏஇ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. இப்போ சிடி மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். These studies show that this interpretation is subconscious and automatic and that activities and convey social dynamics convey social dynamics without a gesture or spoken word அப்படிங்கிறது மேட்ச் ஆகுதா கைஸ்? மேட்ச் ஆகிற மாதிரி இல்லைல்ல. தி ஸ்டடி ஷோ தட் திஸ் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் சப்கான்ஷியஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் அண்ட் தட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கன்வே அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு மீனிங்கே கொண்டு வரல. ஸோ கண்டிப்பாக இது வரதுக்கு வாய்ப்பே இல்லை கைஸ். ஸோ இப்போ ஏஇ பிடிசிஎஃப் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க கைஸ். பிடி மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். gaze is an elemental form of communication that can coordinate activities and convey social dynamics without a gesture or spoken word. Perfectly match ஆகுதா? So BD match ஆகுது. Next CF கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. These studies show that this interpretation is subconscious and automatic and that it occurs even in those who would consciously deny that vision exerts any force அப்படிங்கிறது மேட்ச் ஆகுது. So CF is also matching. So the answer is this one guys. ஓகேங்களா, ஸோ மேட்ச் த காலமை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா ரிமைனிங் ஆப்ஷன்லேருந்து போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் guys. Okay, now let's move on to the next question guys. Take your time for this. Okay guys, fine. So let me solve this question guys. Blood cancers also tend to be less biologically complex than solid tumors. For a blood cancer and bone marrow transplants were driven by the field அப்படின்னு இது வருமா? Or with fewer blood cancers also tend to be less biologically complex than solid tumors with fewer redundant pathways that can speed and simplify assessment in clinical trials அப்படின்னு இருக்கு. ஓகே, இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆர் டியூமர்ஸ் அஸ் அ ப்ரூவிங் கிரவுண்ட் ஃபார் நியூ கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ்ன்னு வருமா? நோ கைஸ், தட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா blood cancers also tend to be less biologically complex than solid tumors
because a blood cancer and a bone marrow transplants were for அப்படிங்கிறது இந்த இடத்துல மீனிங் என்னதுன்னா because அப்படிங்கிறது ஓகேங்களா கைஸ். ஸோ blood cancers also tend to be less biologically complex than solid tumors. இங்கே blood cancer பற்றி பேசியிருக்காங்க because blood cancer and bone marrow transplants were driven by the field அப்படின்னு இருக்கா. ஸோ இதோட ரிலேட்டடாக அந்த இது இருக்கா AF அப்படிங்கிறது மேட்சிங்காக இருக்கா கைஸ். அதாவது இதுக்கு அப்படியே தொடர்புடையதாக இருக்குது. அப்போ AF அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். AF அப்படிங்கிறது இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ ரிமைனிங் ரெண்டுத்தையுமே நான் என்ன பண்ணிடுறேன்னா அடிச்சுட்றேன் கைஸ் ஓகேங்களா. இது ரெண்டுத்தையுமே நான் இப்போ அடிச்சுட்றேன் ஓகே. ஸோ இப்போது சாரி ஃபஸ்ட் ஒன் வராது, செகண்ட் அண்ட் ஃபிஃப்த்து அதில் எதுன்னு பார்க்கணும். BD மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் கைஸ். By dint of these factors blood cancers have long with fewer redundant வருமா? இதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாகவே இல்லை. ஸோ கண்டிப்பாக இது வரதுக்கு வாய்ப்பே இல்லை கைஸ். இப்போ AFCE அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். CE மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் கைஸ். சம் ஆஃப் த ஃபஸ்ட் chemotherapy drugs were developed as a proving ground for new cancer treatments. ஸோ CE மேட்ச் ஆகுதா கைஸ். ஸோ கண்டிப்பாக CE மேட்ச் ஆகுது. ஸோ the answer is AFCE is the answer guys. Okay, now let's move on to the next question. Take your time guys. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா it's error spotting guys. Sorry. ஸோ திஸ் இஸ் எரர் ஸ்பாட்டிங். இதில் ஏதாவது எரர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும் ஓகேவா. Okay, I'll read the question. Beijing's tutorial, sorry guys, this is Beijing's tutorial claim. ஓகேங்களா. ஓகே, ஸோ என்ன கொஸ்டின் இருக்குன்னா Beijing's territorial claim over the sea clash with those of several Southeast Asian nations அப்படின்னு இருக்கு. Beijing's territorial claim over the sea clash with those of several Southeast Asian nations அப்படின்னு இருக்கா கைஸ். ஸோ Beijing's territorial அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல பீஜிங்ஸ் டெரிட்டோரியல் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. பீஜிங் உடைய டெரிட்டோரியல் கிளைம் ஓவர் த சி. இந்த இடத்துல கிளைம் அப்படிங்கிறது என்னவாக இருக்குது? நவுனாக இருக்குது. நவுனை ஃபாலோ பண்ணி ஒரு ப்ரப்போசிஷன் வந்திருக்கு. ப்ரப்போசிஷனை ஃபாலோ பண்ணியும் ஒரு நவுன் வந்திருக்குமா? ஸோ இது பேர் என்ன சொல்லுவோம்? ப்ரப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரப்போசிஷனை ஃபாலோ பண்ணியும் எப்போவுமே ஒரு நவுன் வரும். அப்போ இந்த இடத்துல மெயின் சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நவுன் அப்படிங்கிறது இந்த கிளைம். ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு இது கிளைம் அப்படிங்கிறது இட்ஸ் சிங்குலர் சப்ஜெக்ட் ரைட். சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு இட் ஷுட் பி ஃபாலோட் பை சிங்குலர் வேர்ப் தானே. பட் கிளாஷ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ளூரல் வேர்ப் ரைட். கிளைம்ங்கிறது சிங்குலராக இருக்கும்போது இது வந்து ப்ளூரலாக இருக்க முடியுமா? ஸோ கிளாஷஸ்ன்னு தானே கைஸ் வரணும். கிளாஷஸ் அப்படிங்கிறதான் சிங்குலர் வேர்பாக இருக்க முடியும் கரெக்டாக. ஸோ பீஜிங்ஸ் டெரிட்டோரியல் கிளைம் ஓவர் த சி கிளாஷஸ் வித் தோஸ் ஆஃப். ஏன்னா கிளைம் அப்படிங்கிறது இட்ஸ் அ சிங்குலர் சப்ஜெக்ட். இந்த ஓவர் த சி அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ரப்போசிஷனை ஃபாலோ பண்ணி வர நவுன் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல கிளைம் அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால இட் ஷுட் பி ஃபாலோட் பை எ சிங்குலர் வேர்ப். ஸோ கிளாஷஸ் அப்படின்னு தான் வரணும். ஸோ எரர் அப்படிங்கிறது எந்த பார்ட்டில் இருக்குன்னா சி பார்ட்டில் இருக்குது கைஸ். ஓகே, நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ். டேக் யூர் டைம் ஃபார் திஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலேஜ் டியூஷன் அண்ட் ஃபீஸ் ஹேட் பீன் ஸ்கை ராக்கெட்டிங் ஃபார் டிகேட்ஸ் ட்ரிப்ளிங் சின்ஸ் ஜஸ்ட் 2000 அப்படின்னு இருக்குது. ஐ திங்க் சின்ஸ் 2000 நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஜஸ்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வராது கைஸ். இட்ஸ் நாட் அ எரர் ஓகேங்களா. கொஸ்டின்ல ஐ திங்க் சின்ஸ் 2000 அவ்வளோதான் ஓகேங்களா. சாரி ஃபார் த கொஸ்டின் வந்து இதில் ஜஸ்ட் வராது ஓகேங்களா. ட்ரிப்ளிங் சின்ஸ் 2000 அப்படிங்கிறதான் கொஸ்டினாக இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க? காலேஜ் டியூஷன் ஃபீஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக ஏறிட்டே போகுது. ட்ரிப்ளிங் சின்ஸ் 2000லேருந்து பார்க்கும்போது அதோட ட்ரிபிள் மடங்கு ஏறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல எரர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த இடத்துல என்ன டென்ஸ் யூஸ் ஆகிருக்கணும்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் ஆகிருக்கணும் கைஸ். என்ன டென்ஸ் யூஸ் ஆகிருக்கணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அண்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் கைஸ் ஓகேங்களா. சின்ஸ் அப்படிங்கிறது வந்திருந்ததுனாலே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் ஆகிருக்கணும். ஆர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் ஆகிருந்தாலும் தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் கைஸ் ஓகேங்களா. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்திருந்தாலும் தட்ஸ் நாட் அ மாடல். த மெயின் திங் என்னதுன்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கும். இந்த இடத்துல சின்ஸ் இருக்குது, பட் இந்த இடத்துல பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கா. ஹேட் அப்படின்னு வந்திருக்க, பட் இந்த இடத்துல ஹேட் வரக்கூடாது, ஹாவ் பீன் அப்படின்னு வரணும். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் வரணும். ஸோ எரர் இஸ் இன் த பி பார்ட் கைஸ். ஓகே, நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ். டேக் யூர் டைம் ஃபார் திஸ்.
Okay guys, so fine பார்த்தீங்க அப்படின்னா the US Constitution's 5th Amendment does allow governments to condemn and take private property அப்படின்னு இருக்கு. திரும்பவும் ரீட் பண்ணலாம். The US Constitution's 5th Amendment அப்படின்னு இருக்கு. US Constitution உடைய 5th Amendment வந்து does allow governments to condemn and take private property அப்படின்னு இருக்கா guys. The US Constitution's 5th Amendment perfectா இருக்கு. does allow அப்படிங்கிறதும் perfectா இருக்கு. Governments to condemn 2 plus V1 so இதுவும் கரெக்டா இருக்கு. And take private property எல்லாமே கரெக்டா இருக்கு guys. So no error is the answer. Okay, now let's move on to the next question guys. Take your time. Okay, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். I calculated that the house produced more than $5,000 a month in rent while I live there அப்படின்னு இருக்கு. I calculated that the house produced more than வருமா more than வருமா guys. இந்த இடத்துல than தானே வரணும். ஸோ அதுக்கு மேலே இதில் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. தென்னுக்கு பதிலாக than தான் வரணும். ஸோ இந்த இடத்துல எரர் அப்படிங்கிறது எந்த பார்ட்டில் இருக்குன்னா சி பார்ட்டில் இருக்குது guys. தென் கிடையாது than. Okay, guys, now let's move on to the next question guys. Take your time for this. A wide array of zoning and other land use rules limiting house owners' freedom to use their property as they see fit. அப்படின்னு இருக்கு. Okay. ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா வைட் அரே ஆஃப் ஜோனிங் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வைட் அரே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் நவுன். ஓகேங்களா கைஸ், ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ப்ரப்போசிஷனை ஃபாலோ பண்ணி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நவுன். ஜோனிங் அண்ட் அதர் லேண்ட் யூஸ் ரூல்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ரப்போசிஷனை ஃபாலோ பண்ணி வர நவுன் ஒரு ப்ரப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ நவுன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வைட் அரே அப்படிங்கிறது மட்டும்தான் இல்லை நவுன், தட்ஸ் அ சிங்குலர் நவுன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஒரு சிங்குலர் வேர்ப் வரணுங்களா கைஸ். இந்த இடத்துல லிமிட்டிங் அப்படின்னு வரக்கூடாது, லிமிட்ஸ் அப்படின்னு வரணும் கைஸ். ஓகேங்களா, வைட் அரே ஆஃப் ஜோனிங் அண்ட் அதர் லேண்ட் use rules limits home owners freedom to use their property as they see fit அப்படினு இருக்கு. ஓகேங்களா, சோ இந்த இடத்துல எரர் அப்படிங்கிறது எந்த பார்ட்ல இருக்குன்னா சி பார்ட்ல இருக்கு guys. ஓகேங்களா, புரியுதுங்களா guys? Let's move on to the next question guys. Take your time for this. ஸோ இதில் உங்களுக்கு சிம்பிள் க்ளூ சொல்லணும்னா ஒரு ப்ரப்போசிஷனில் எரர் இருக்குது கைஸ். ஓகே, தே அரேஞ்ச் ஸ்பெஷல் டீல்ஸ் ஃப்ரம் லோக்கல் கவர்மெண்ட்ஸ், இன்வெஸ்டர் குரூப்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தே அரேஞ்ச் ஸ்பெஷல் டீல்ஸ் ஃப்ரம் லோக்கல் கவர்மெண்ட்ஸ், தே அரேஞ்ச் ஸ்பெஷல் டீல்ஸ் ஃப்ரம் வருமா கைஸ்? டீல்ஸ் வந்து ஃப்ரம்னு வருமா வித்துன்னு வருமா? தே அரேஞ்ச் ஸ்பெஷல் டீல்ஸ் வித், இந்த டீல் வந்து ஃப்ரம்னு வரக்கூடாது. தே அரேஞ்ச் ஸ்பெஷல் டீல்ஸ் வித் லோக்கல் கவர்மெண்ட்ஸ், இன்வெஸ்டர் குரூப்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ்னால் கரெக்டாக இருக்குமா? ஸோ இந்த இடத்துல ஃப்ரம் அப்படிங்கிறது ராங்காக இருக்குது. அப்போ எரர் அப்படிங்கிறது எந்த பார்ட்டில் இருக்குன்னா பி பார்ட் ஹஸ் அன் எரர் கைஸ். ஓகே, now let us move on to the next question guys. Take your time for this, and this is close test guys. ஓகேங்களா, close test அதான் 2 blanks கொடுத்துருக்காங்க, அதை நம்ம fill பண்ணணும். ஓகேவா?
ஓகே ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா the English speaking world's favorite dash cinema channel has finally come to India, part of a global push into 130 markets that has dash excluded China அப்படின்னு இருக்குது. ஓகே ஸோ இப்போ எங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the English speaking world's favorite dash cinema அப்படின்னு இருக்குது. ஓகே ஸோ இந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வேர்ல்ட்ஸ் ஃபேவரேட் ஸ்ட்ரீமிங் சினிமா அப்படின்னு வருமா கைஸ்? ஸ்ட்ரீமிங் சினிமான்னு வருமா? ஒரு டார்மெண்ட் சினிமா. டார்மெண்ட்னா அது கைஸ், டார்மெண்ட் அப்படின்னா இன்ஆக்டிவாக இருக்கிறது, ஆக்டிவே இல்லாமல் அப்படியே ஒரு மந்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த இடத்துல டார்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது. அபேயன்ட்னாலும் அப்படி தான், டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இந்த இடத்துல இதுவும் மீனிங்ஃபுல்லாக வராது. இம்மொபைலும் அப்படி தான், மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்கிறது. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வரும் கைஸ். ஓகேங்களா? த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வேர்ல்ட்ஸ் ஃபேவரைட் என்டர்டெய்னிங் சினிமா சேனல் அப்படிங்கிறது கரெக்டாக வரலாம். ஸ்ட்ரீமிங் சினிமா சேனல் இஸ் ஆல்சோ possible தாங்க guys. ஓகேங்களா? has finally come to India, part of a global push into 130 markets that has pointedly excluded China வருமா? that has purposely excluded China அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குல்ல guys. ஸோ இதை நான் எலிமினேட் பண்ணிவிட்டு இதை சூஸ் பண்ணிக்கிறது. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வேர்ல்ட்ஸ் ஃபேவரைட் entertaining cinema channel has finally come to India, part of a global push into 130 markets that has purposely excluded China அப்படிங்கிறதா இதில் கரெக்டாக இருக்கும் guys. Okay, now let us move on to the next question guys. Take your time for this. The center might be forced to suspend further dash of the fiscal deficit as well as squeeze every last penny through better tax collection and more dash from the PSUs, public sector units அப்படின்னு இருக்கு. Okay, so இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா center might be forced to suspend further reduction of the fiscal deficit as well as squeeze every last penny through better tax collection அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங் பார்த்தீங்கன்னா center might be forced to suspend further decline வருமா கைஸ்? further decline வரலாம். ஓகேங்களா? that is possible தான். further increase அப்படிங்கிறது வருமா கைஸ்? further increase of the fiscal deficit அப்படின்னு வருமா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ், இந்த இடத்துல இன்க்ரீஸ், டெவலப்மெண்ட், ரைசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வருது. பட் இந்த இடத்துல அந்த பாசிட்டிவ் நோட் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்று ரிடக்ஷன் வரணும், இல்லை டீக்ளைன் வரணும் கைஸ். ஓகே, ரெண்டில் எது வரும்னு பார்ப்போம். சென்டர் மை பி ஃபோர்ஸ் டு சஸ்பெண்ட் ஃபர்தர் டீக்ளைன் ஆஃப் த ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஆஸ் வெல் as squeeze every last penny through better tax collection and more development from the PSUs வருமா? and more better tax collection and more dividends from the PSUsங்கிறது கரெக்டாக இருக்குமா கைஸ்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல I'm eliminating this. The center might be forced to suspend further reduction of the fiscal deficit as well as squeeze every last penny through better tax collection and more dividends from the PSU. So the A is the correct answer guys. Okay guys, now let us move on to the next question guys, and this is sentence rearrangement or para jumbles. ஓகேங்களா? ஒரு 4 sentence கொடுத்திருப்பாங்க, அதை நம்ம rearrange பண்ணிக்கணும். I'll give you some time guys. Take your time. This is international. ஓகேங்களா? international. ஓகே கைஸ், ஃபைன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட்டே ஆகாது. சயின்டிஸ்ட் லேக்ட் த ரிசோர்ஸஸ் டு கவர் த இன்க்ரீசிங்லி காம்ப்ளெக்ஸ் நேச்சர் ஆஃப் கிளைமேட் சயின்ஸ் அப்படிங்கிறதும் ப்ராப்பராக இல்லை. ப்ரொவைட் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தாலே தெரியுது Q மஸ்ட் பி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். கரெக்ட் தானே கைஸ்? IPCC டெவலப்டு ஃப்ரம் அன் இன்டர்நேஷ்னல் scientific body, the advisory group on greenhouse gases setup. ஸோ கண்டிப்பாக Q தான் இங்கே எல்லாத்துலேயுமே ஆப்ஷன்ஸ்லையும் செக் பண்ணிங்கன்னா Q தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் gases setup scientist ன்னு வருமா? நோ. setup provide recommendations based on current research அப்படின்னு வருமா? this small group of அப்படிங்கிறது வருமா? இல்லைன்னா the IPCC developed from an international scientific body, the advisory group on greenhouse gases set up in 1985 by the international council. So
Q அடுத்தது P வருங்கிறது எனக்கு தெரியுதா கைஸ் பை இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் யூனியன்ஸ் Q அடுத்தது P இருக்கிற மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இதுதான் ட்ரூவாக இருக்கணும். செகண்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டிங்க. QPSR கரெக்டாக இருக்குமான்னு பார்ப்போமா. அண்ட் த வேர்ல்டு மெட்டராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் டு ப்ரொவைட் 2 + V1. ஸோ இதுவும் கரெக்டாக டு ப்ரொவைட் ரெக்கமெண்டேஷன் பேஸ்ட் ஆன் த கரண்ட் ரிசர்ச். தி ஸ்மால் குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் லேக் த ரிசோர்சஸ் டு கவர் த இன்க்ரீசிங்லி காம்ப்ளெக்ஸ் indisciplinary nature of climate change. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ QPSR இஸ் த கரெக்ட் ஆன்சர் கைஸ். ஸோ பேராஜம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் சரி, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸை அடிக்கடி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக மார்க் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, now let us move on to the next question guys. Take your time for this. espouse அப்படின்னா embrace or adopt அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். ஓகேங்களா, adopt. ஓகே ஃபைன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மீ இன் த டார்க்கெஸ்ட் ஆஃப் டைம் சம் ஆஃப் ஹூம் எஸ்போஸ் ஐடியாலஜிஸ் தட் அப்போஸ். எஸ்போஸ் அப்படின்னா நான் சொல்கிற ஐடியாலஜிஸை அவங்க அப்போஸ் பண்ணுவாங்க, அடாப்ட் பண்ணிக்கிற. ஓகேங்களா, இட் தோ சேம் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் பீன் தேர் ஃபார் அஸ் அ மியூசிஷியன் ஐ ஹவ் மேட் மெனி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக டி மஸ்ட் பி த ஃபஸ்ட் ஒன் கைஸ். அஸ் அ மியூசிஷியன் ஐ ஹவ் மேட் மெனி குட் ஃப்ரெண்ட்ஸ். மீ இன் த டார்க்கெஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வருமா. ஸோ டிக்கு அடுத்தது கண்டிப்பாக ஏ வராது. ஸோ டிக்கு அடுத்தது ஏ வராது. ஸோ அதெல்லாத்தையுமே நான் எலிமினேட் பண்ணிக்கிறேன் கைஸ். இதையும் எலிமினேட் பண்ணிக்கிறேன், இதையும் எலிமினேட் பண்ணிக்கிறேன். ஸோ டிபிசிஏவா டிபிஏசிஏவா ஏசியாங்கிறத மட்டும் தான் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ எப்படி பார்த்தாலும் செகண்ட் ஒன் பிங்கிறது தெரிய வருதா கைஸ். அஸ் அ மியூசிஷியன் ஐ ஹவ் மேட் மெனி குட் ஃப்ரெண்ட்ஸ் சம் ஆஃப் ஹூம் எஸ்போஸ் ஐடியாலஜிஸ் தட் ஐ அப்போஸ் மீ இன் த டார்க்கெஸ்ட் ஆஃப் டைம்ஸ் இட் தோ சேம் ஃப்ரெண்ட்ஸ் have been there for அப்படின்னு முடிக்க முடியுமா? நோ, அப்படி முடிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக பிக்கு அடுத்தது சி தான் வந்தாகணும். ஐ அப்போஸ் இட் those same friends have been there for me in the darkest of timesங்கிறது கரெக்டாக இருக்கா? ஸோ டிபிசிஏ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் கைஸ். ஓகேங்களா, that's it guys. Now let us move on to the next question guys. Take your time. ஓகே, ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். அது இல்லாதது எலிமினேட் பண்ணிடலாம் ஆப்ஷன்ஸில். யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹியூமன் ரைட்ஸ் விச் ப்ரொடெக்ட் சிவில் அண்ட் ப்ரொடெக்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் லைக் த ரைட் டு லைஃப். யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் which protects civil and political rights like the right to life in 1948. no guys, அப்படி வராது. so B starting இதா வருமா guys? in 1948 the United Nations adopted the so கண்டிப்பாக பிங்கிறது ஃபஸ்ட் சென்டென்ஸாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாகவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பி இல்லாத ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எலிமினேட்டிங் இட் கைஸ். ஸோ பிஏ டிசியா பிசிடிஏவா? இப்போ செகண்ட் சென்டென்ஸை கண்டுபிடிச்சிங்கனாலே வேலை முடிஞ்சது கைஸ். ஓகே, ஸோ 1940 the United Nations adopted the liberty, free speech and privacy வருமா? ஆர் adopted the universal declaration of human rights அப்படிங்கிறதான கரெக்டாக இருக்கும். ஸோ பிக்கு அடுத்தது ஏ தான் வரணும். ஸோ ஆப்வியஸ்லி இது பாசிபிள் இல்லை. ஸோ பிஏடிசி கரெக்டாங்கிறத செக் பண்ணிக்கோங்க கைஸ். okay, universal declaration of human rights which protects civil and political rights like the right to life, liberty, free speech and privacy. It includes economic, social and cultural rights. So this one is absolutely correct. ஓகேங்களா guys? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், பேராஜம்பிள்ஸாக இருந்தாலும் சரி, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆப்ஷன்ஸ்லேருந்து போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க கைஸ். ஓகே, now let's move on to the next one guys. இது என்னன்னு பார்க்கலாம். each sentence below 4 words are represented as A, B, C, D which have been printed in bold type. One which may be either inappropriate in the context or wrongly spelled. ஸோ தப்பாக இருக்கலாம், இல்லைனா wrongly spelled-ஆக இருக்கலாம். அது எது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க கைஸ். ஃபைன், டேக் யூர் டைம் கைஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். ஒரு 2 seconds தான் தேவை, பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம் கைஸ். ஓகே,
கண்டிப்பாக நீங்களே ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஐ பிலீவ். ஸோ பிலீவோட ஸ்பெல்லிங் கண்டிப்பாக தப்பாக இருக்குது. பிலீவோட ஸ்பெல்லிங் எனக்கு இஸ் பிலீவ் அப்படிங்கிறது இதுதான் அதோடைய ஸ்பெல்லிங். ஸோ ஆப்வியஸாக ராங் அப்படிங்கிறது ஏல தான் தப்பு இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதுக்கு 30 செகண்ட்ஸ் தேவையில்ல, 1 செகண்டே போதும். ஸ்பெல்லிங் ராங்லி ஸ்பெல்ட் அப்படின்னாலே ஏதோ ஒரு இடத்துல ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது அப்படிங்கிறது அதோடைய மீனிங். ஸோ திஸ் ஒன் இஸ் ராங் கைஸ். ஸோ ஏ ஆஸ் அன் ஏக்கு வந்து ஏ இஸ் ராங். ஓகே, now let's move on to the next question. இதுவும் அதே மாதிரி question தாங்க, same, it's a continuation of the previous one. Take your time for this guys. antic அப்படின்னா silly behavior, antic அப்படின்னா old with value. ஓகே கைஸ், ஃபைன். நிறைய பேருக்கு டவுட் வந்து இந்த இடத்துல ஆன்டிக் அப்படிங்கிறது தப்பாக இருக்கும், அதுக்கு பதிலாக ஆன்டிக் வரணும் அப்படிங்கிறதா மோஸ்ட்லி டவுட் வந்திருக்கும் கைஸ். ஓகேங்களா, பட் ஆன்டிக்கோட மீனிங் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஓல்டு வித் வேல்யூ, ஒரு ஓல்டு இது பட் அதுக்கு வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது தான் ஆன்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிக் அப்படின்னா சில்லி பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. டேனியல் வாஸ் அ காம்பேக்ட் ஆன்டிக் மேன் வித் கோல்டு ரிம்டு கிளாஸஸ் அண்ட் தின்னிங் சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மேனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க கைஸ். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்டிக் சில்லி பிஹேவியர் மேன் அப்படிங்கிறது கரெக்டாக தானே இருக்குது. ஸோ இந்த இடத்துல தப்பு கிடையாது. ஓகேங்களா, வித் கோல்டு ரிம்டு கிளாஸஸ் அண்ட் தின்னிங். ஸோ தின்னிங்கோடைய ஸ்பெல்லிங் வந்து இந்த இடத்துல தப்பாக இருக்குது கைஸ், தின்னிங் அப்படின்னு வரணும். ஸோ இதுதான் ராங் கைஸ். ஸோ எரர் அப்படிங்கிறது சி பார்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த பார்ட்டில் கிடையாது. ஆன்டிக் அப்படின்னா சில்லி பிஹேவியர் அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்குது. ஓகே okay guys, so let's move on to the next question guys. Take your time. Trump pulled out of the world body's main human rights agency in 2018 due to its dash focus on Israel அப்படினு இருக்கு. Okay, இட்ஸ் அ ஃபாலோ பண்ணி ஒரு அட்ஜெக்டிவ் வரணும். ஸோ நவுன், ஸோ அட்ஜெக்டிவ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் புல்ட் அவுட் ஆஃப் த world body's main human rights agency in 2018 due to its dash focus on Israel அப்படின்னு இருக்கு. ஒரே ஒரு டேஷ் தாங்க இது இருக்கு. ஓகேங்களா, டேஷ் ஃபோக்கஸ் ஆன் இஸ்ரேல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட்ஸ் வந்திருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணி ஒரு அட்ஜெக்டிவ். இந்த இடத்துல ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஒரு நவுன். ஸோ ஒரு அட்ஜெக்டிவ் தான் கண்டிப்பாக வரணும் கைஸ். அட்ஜெக்டிவாக இல்லாததை நான் ஃபஸ்ட் எலிமினேட் பண்ணிடலாமா? காமென்சுரேஷன் ஓஎன்ல முடிஞ்சிருந்தாலே தட் இஸ் அ நவுன். ஸோ இதை எலிமினேட் பண்ணிக்கிறேன். இன்டிஸ்டிங்யூஷ் அப்படின்னு இருக்கு. டிஸ்டிங்யூஷ் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல மேபி ரிமைனிங் இதில் இது எது வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ப்ளீஸ். இந்த இடத்துல செல்ஃப் சேம்டு, கரஸ்பாண்டிங், இது ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் மீனிங் தாங்க. இஸ் ஈக்குவல், ரிலேட்டட் அப்படிங்கிற ஒரே மீனிங் தான் இது கொடுக்குது. ஓகேங்களா கைஸ், செல்ஃப் சேம்டு, கரஸ்பாண்டிங் அப்படின்னா ஈக்குவல், ரிலேட்டட் ஒன். ஸோ இது ரெண்டுக்குமே ஒரே மீனிங் கொடுக்கறதுனால கண்டிப்பாக இது ரெண்டும் வராது. இப்போ நெக்ஸ்ட், ட்ரம்ப் புல்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்டு பாடிஸ் ஹியூமன் ரைட்ஸ் ஏஜென்சி இன் 2018 டியூ டு விட்ஸ் டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ஃபோக்கஸ். டிஸ்ப்ரப்போர்ஷனேட்னா என்னது கைஸ்? டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அப்படின்னா லைக் என்ன சொல்கிறது கைஸ், இது பிக் ஆர் ஸ்மால், நாட் அப்ராப்ரியேட் அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஒரு கரெக்ட் சமமான அளவு இல்லாத அந்த மாதிரி. ஓகேங்களா கைஸ், இட்ஸ் நாட் ஈக்குவல், சமமாக இல்லாத அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல இதுதான் கரெக்டாக இருக்கும் கைஸ். டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அப்படிங்கிறத இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டிஸ்ப்ரப்போர்ஷனேட் கைஸ். ஓகே, now let's move on to the next question guys. Take your time for this. In addition to the council's dash focus on Israel, the Trump administration took issue with the body's membership அப்படின்னு இருக்கு. ஓகே ஓகே கைஸ், இருக்கிற மீனிங்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். ஃபால்டரிங் அப்படின்னா அன்ஸ்டெடி அப்படின்னு அர்த்தம். ஹெசிஸ்டன்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஹெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு யோசிச்சுட்டே இருக்கிறது, ஹெசிடேட்டிங் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசிலேட்டிங் ஆர் வேவரிங், இது ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தாங்க கைஸ். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே என்னதுன்னா அன்ஸ்டெடி ஆர் மூவிங் அந்த மாதிரி, ஆர் அன்ஸ்டெடி அதே மீனிங் தாங்க கைஸ். ஓகேங்களா, ஸோ இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபால்டரிங், வாசிலேட்டிங், வேவரிங் மூணுக்குமே ஒரே மீனிங் தான். ஓகேங்களா கைஸ், இப்போ கொஸ்டின்குள்ளே வரலாம். இன் அடிஷன் டு த கவுன்சில்ஸ் டேஷ் ஃபோக்கஸ் ஆன் இஸ்ரேல், த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் டுக் இஷ்யூ வித் த பாடிஸ் மெம்பர்ஷிப். ஸோ இது கண்டிப்பாக வருது. மூணுக்குமே ஒரே மீனிங் தான். ஸ்டெடியாக இல்லை வேவரிங்காக இருக்காங்கங்கிற மீனிங்கில் வருது. நெக்ஸ்ட், கவுன்சில்ஸ் ஹெசிஸ்டன்ஸ் ஃபோக்கஸ் ஆன் இதுன்னு வருமா? ஸோ இது கண்டிப்பாக வராது. பர்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது எனக்கு பர்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆர் கண்டினியூஸ் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை கொடுக்கும். ஓகேங்களா கைஸ், ஸோ இந்த
இடத்துல பார்த்தீங்கன்னா in addition to the council's strong focus or consistent focus on Israel, the Trump administration took issue with the body's membership அப்படிங்கிறதான் கரெக்டாக இருக்கும். So the correct answer is persistent is the correct answer guys. Okay, that's it guys. Fine, now let's move on to the next question guys. So this question என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's a reading comprehension guys. ஓகேங்களா, இது reading comprehension. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க கைஸ். இதை பேஸ் பண்ணி ஒரு 8 questions இருக்கும். ஓகேங்களா, இதை ஆன்சர் பண்ணணும். மேலால் ரீட் பண்ணிக்கிறதுக்கு ஐ வில் கிவ் யூ சம் ஃபியூ செகண்ட்ஸ். என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க கைஸ். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே டேரெக்டாக கொஸ்டின்ஸ்க்கு போயிடாதீங்க. மேலால் என்ன இருக்குங்கிறத ரீட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 seconds எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் ரீட் இட் கைஸா. என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு 30 seconds ரீட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா கைஸ், ஓரளவுக்கு ரீட் பண்ண முடிஞ்சதா? கம்ப்ளீட்டாக மீனிங்கை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது கைஸ். ஓகேங்களா, மீனிங் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபாரின் மீடியா நம்ம இந்தியாவில் வரதுனால அதனால நமக்கு என்ன நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து தெர் ஆர் மோர் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. ஃபாரின் மீடியா இந்தியாவில் வரதுனால பற்றின ஒரு விஷயங்களை மேலால் அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம் கைஸ். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வீக்கனிங் த ஆர்குமெண்ட் டு ப்ரிவென்ட் த என்ட்ரி ஆஃப் ஃபாரின் மீடியா? ஃபாரின் மீடியா இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு எந்த பாயிண்ட் வந்து ரொம்ப வீக்கன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேரால் தாங்க இது இருந்துச்சு. ஓகேங்களா, ஃபாரின் மீடியா இந்தியாவுக்குள்ளே வரதை எது வீக்கன் பண்ணுது? இந்த இடத்துல பாருங்கள், தேர் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் வீக் ஆன் 2 counts. ஸோ இது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை அப்படியே ரீட் பண்ணிவிட்டு அதோட எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கோ அதை மார்க் பண்ணிட்டு போக வேண்டியதாங்க. இஸ் அஸ் அ bitter debate on a new world information. Okay, present Western invasion has no great sense of. Secondly, threat of invasion has been aired by these media groups in developing countries that fear that their business interests will be harmed if Western groups with large financial are allowed to operate in the country. அவங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா பாதிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப இந்தியாவில் அந்த மாதிரி பிலீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா the threat being voiced by those whose business will be harmed by such an entry. So this must be its correct answer guys. Okay, now let's move on to the next question. What will be the impact of increasing competition? Competition increase ஆகிறனால என்ன இம்பேக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த காம்படிஷன் ரிலேட்டடானது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் guys. ஓகே, ஸோ காம்படிஷன் ரிலேட்டடானது எந்த பேரால் இருக்குது அப்படிங்கிறது just check it out. ஓகே, ஸோ காம்படிஷன் ரிலேட்டடானது இங்கே இருக்குது கைஸ். ஓகே, will increase competition. The presence of foreign newspapers and television channels will increase competition அப்படின்னு இருக்கா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கணும் கைஸ்? ஃபாரின் மீடியா it will improve Indian newspapers and television. So this one is the answer. Okay guys, what will be the impact of increasing competition to improve Indian newspapers and television? This one is the answer. Let us move on to the next question guys. Which of the following has been cited as having succeeded in protecting country அப்படின்னு கேட்குறாங்க. has been succeeded in protecting எதை வந்து இதில் எது வந்து it has succeeded in protecting country அப்படிங்கிற இந்த GATT அப்படிங்கிறது நான் செகண்ட் பேரால லாஸ்ட்டில் I just read it guys. ஓகே, இந்த இடத்துல இருக்குது பாருங்களேன், GATT அப்படிங்கிறது இருக்கா? இதில் எது வந்து அவங்க கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிமாண்ட்ஸ் ஆஃப் திஸ் கைண்ட் ஆர் பவுண்ட் டு பி வாய்ஸ்ட். ஓகே, ப்ரொடெக்ட் சினிமாட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரி அப்படின்னு இருக்கா? ஓகே கைஸ், ஸோ அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா has been succeed in protecting countryனா GATT நியூஸ் ஏஜென்சிஸ் டெலிவிஷன் இது எதுவுமே கிடையாது கைஸ். ஸோ none of these is the answer கைஸ். ஸோ this one is the answer. Okay, now let us move on to the next question. Which of the following has been the major recommendation regarding the entry of foreign media அப்படின்னு கேட்குறாங்க. This has been the major recommendation regarding the entry of foreign media. என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் த மேஜர் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பேரால தான் கைஸ் இருக்குது. ரெக்கமெண்டேஷன் ரிலேட்டட் எல்லாமே வேர் இட் இஸ் கைஸ். controversy. Okay, cannot western promotes western political இது to prevent. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேரால தாங்க இதுக்கான ஆன்சர்ஸ் இருக்கும். ஆப்ரேட்டிங் இந்த கண்ட்ரி அப்படின்னு இருக்கு. வேர் இட் இஸ் கைஸ், 2 principles are involved. ஓகே,
not to freedom, especially American political. இங்கே இருக்குது பாருங்கள் guys, provided India's chart treats them at par with the domestic media on all fronts அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கா. ஸோ இந்த கொஸ்டின் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, which of the following has been a major recommendation பண்ணி allow entry treating them on or par with domestic media, அதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ this one is the correct answer guys. Okay, now let's move on to the next question. According to the passage, which media in particular promotes western interest அப்படின்னு கேட்குறாங்க. western interest இதில் எது ப்ரொமோட் பண்ணுது? ஃபர்ஸ்ட் பேரால இந்த அமெரிக்கன் அப்படிங்கிற வேர்ட் I just saw guys. Here it is powerful western and especially American media can often do present, இது அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ அமெரிக்கன் மீடியா தான் ப்ரொமோட்ஸ் வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் ஐடியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ டேரக்ட் கொஸ்டின் தாங்க இஸ் ஓகேங்களா. ஸோ அமெரிக்கன் அப்படிங்கிறத இதோடைய ஆன்சர். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த மீனிங் ஆஃப் த ஃப்ரேஸ் வித்தவுட் லெட் ஆஸ் யூஸ்ட் இன் த பேசேஜ்? வித்தவுட் லெட் உடைய மீனிங் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. வித்தவுட் லெட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, இதோட மீனிங் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாங்க இஸ். செகண்ட்லி, the threat of such an invasion has been aired by those media groups in the developing countries that fear that their business interest will be harmed if Western groups equipped with large financial and technological resources and superior management skills are allowed to operate in the country without let. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு திரும்ப ரீட் பண்ணி பார்க்கலாம். Threat of such an invasion has been aired by those media groups in developing countries that fear that their business interest will be harmed if Western groups equipped with large financial and technological resources and superior management are allowed to operate in the country without let. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்களோட பிஸ்னஸ் வெஸ்டர்ன் குரூப்ஸ் எல்லாமே நம்ம இந்தியாவில் நம்ம ஆப்ரேட் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ், டெக்னாலஜிக்கல் ரிசோர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வித்தவுட் லெட் அப்படின்னா இதில் வித்தவுட் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நம்ம அவங்கள விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு தான் ஹார்மாக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ வித்தவுட் லெட் அப்படிங்கிறது இந்த இடத்துல மீனிங் பார்த்தீங்கன்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் விட்டுட்டோம்னா வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படி இங்கே டேரக்டாகவே இருக்குது guys, without restriction. So this one is the answer guys. Okay, now let us move on to the next question. Choose the word or group of words that is most similar in meaning to the word given in the passage. ஜென்ரலாக susceptible அப்படிங்கிறதோட மீனிங் என்னதுன்னா, susceptibleனா ஈஸிலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஈஸிலி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது அப்படிங்கிறது அப்படி சொல்லுவாங்க. இல்லைனா ரொம்ப என்ன சொல்கிறது கைஸா, ரொம்ப சென்சிட்டிவாக அந்த மாதிரியும் சொல்லலாம் கைஸ். இந்த இடத்துல மீனிங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ், சென்சிட்டிவ், இது ரெண்டில் எது வேணாலும் இதுக்கு வரலாம். மிச்சம் எதுவுமே இதில் பாசிபிள் கிடையாது. மீனிங் வைஸே பார்த்தீங்கன்னா இது எதுவுமே வரதுக்கு வாய்ப்பில்லை. ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் வரணும், இல்லை சென்சிட்டிவிட்டிஸ் வரணும். ஆனால் நீங்கள் எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணும்னா அந்த பேசேஜில் இந்த சசெப்டிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஜென்ரல் மீனிங்கை சூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ சசெப்டிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது கைஸ். ஓகே, demands of this kind are bound to be voiced unless New Delhi makes it clear to the foreign media that they will have to respect Indian susceptibilities, especially where it concerns the country's integrity and its culture அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு கண்ட்ரியோட இன்டெகிரிட்டி, கல்ச்சர் இதெல்லாமே ஒரு சென்சிட்டிவான விஷயம். கரெக்ட் தானே கைஸ்? ஸோ இந்த இடத்துல சசெப்டிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது அந்த சென்சிட்டிவ்னஸை தான் குறிக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சென்சிட்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் கைஸ். ஸோ திஸ் ஒன் ஒன் கம். ஓகே, நெக்ஸ்ட் ரெட்டாரிக். ரெட்டாரிக் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது வாயால் பேசுகிறதோட திறமையை தான் ரெட்டாரிக் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். ஓகேங்களா? சம்திங் வித் ரிலேட்டட் டு வாயால் ரொம்ப திறமையாக பேசுகிறது தான் ரெட்டாரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ், பர்ஸ்வேசிவ்ஸ், இது ரெண்டில் எது வேணாலும் இருக்கலாம். டல், மோனோலாக், டங் இன் சீக், டபுள் டாக், ஸோ இது மூணுமே எதுவுமே வராது கைஸ். ரெண்டில் எது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் கைஸ். மோஸ்ட்லி அதோட டைரக்ட் மீனிங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பேச்சு திறமை, பேச்சு வன்மை ஜாஸ்தியாக இருக்கிறது தான் ரெட்டாரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே லெட்ஸ் see to the passage கைஸ். இங்கே வாங்கலேங்க கைஸ். பட் த ஃப்ரீ ஃப்ளோ ரெட்டாரிக் ஆல்சோ clouds the fact that the powerful Western and especially American media can often do. The first principle conforms to a moral imperative. Freedom to expression cannot rhyme with restrictions imposed by any government. The free flow rhetoric அப்படிங்கிறது இந்த இடத்துல பேச்சு வன்மையை தான் கைஸ் குறிக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்பீக்கிங் the persuasion, this one is the correct answer guys. ஓகேங்களா? ரைமிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல கரெக்ட் மீனிங்காக இருக்காது. the persuasive speaking அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் guys. ஓகேங்களா? ஸோ this one is the correct answer guys. Fine.
ஓகே கைஸ், ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ கூட நீங்கள் திரும்ப கூட பார்த்துக்கலாம் கைஸ். ஏன்னா நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒன்ஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கான பேசிக் டிப்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து மேலால் ரீட் பண்ணிக்கோங்க கைஸ். 30 செகண்ட்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் ஹின்ஸ் மாதிரி கூட உங்களோட ரஃப் ஷீட்டில் நோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கிறத ஒரு ஃபஸ்ட்டு 10 லைன்ஸில் இது கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் 10 லைன்ஸில் இது கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபஸ்ட்டு பேரால் இது கொடுத்துருக்காங்க, ஒரு ஹின்ஸ் மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் மேலே எடுத்துக்காதீங்க. தென் டேரெக்டாக கொஸ்டின்ஸ்குள்ளே வந்துருங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்து டேரெக்டாக பேசேஜில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா தட் வில் பி ஈஸி டு ஆன்சர் கைஸ். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு 30 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இதோட இந்த லைவ் செஷன் முடியுது கைஸ். ஹோப்ஃபுல்லி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதோட ரெக்கார்டிங் செஷனும் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் யூ கேன் வாட்ச் இட் கைஸ். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ. Okay guys, thank you guys.